நண்பர்களே, இன்னைக்கு வெங்காய சட்னி. 3 வெங்காயம், 6 பல் பூண்டு தோல் உரிக்காதது, 6 காஞ்ச மிளகா, 3 அது 2 மடங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்க போறேன். ஸ்பூனால 2 ஸ்பூன் நான் வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பேஸ்ட், புளி பேஸ்ட், அது போட போறேன். காஞ்ச மிளகா பச்சையாவே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அரைச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்டே. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் என்கிட்ட கருவேப்பிலை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா போடுங்க, இதுவும் நல்லா ருசி கொடுக்கும். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் போடணும். பார்த்து போடுங்க, மேலே தெளிக்கும். ஆனியன் சட்னி ரெடி. எம்மியாக இருக்கும். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். நான் செய்கிற டிஷ்ஷஸ் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வந்துடுது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.